Hello viewers, Salpedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with tragedy, part 2. In previous video, we see the two types of tragedy, classical and Senecan. And here we are going to see romantic tragedy, heroic tragedy and neoclassical tragedy. I give the link for part 1 video for tragedy. Romantic tragedy. Romance which end unhappily or with the death of the hero and heroine are categorized as romantic tragedies. That is Shakespeare's Romeo and Juliet. The romantic tragedy is built on a plan different from that of classical tragedy. It is not circumscribed by the three units. Its action extended for years and the scene of action changed from place to place as often as the plot required. The action of Julius Caesar takes place in Roman, Sardis and then Philippi. Romantic tragedy பார்த்தீங்கன்னா tragedy-ல romance and unhappy end கலந்திருக்கும். So comic and tragic ரெண்டும் கலந்தது தான் romantic tragedy. Romantic tragedy ஃபேமஸான ஒர்க் பார்க்கும்போது ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட் வந்து சொல்லலாம். ஹீரோ ஆர் ஹீரோயின் யாராவது ஒருத்தங்க இறந்திருப்பாங்க, இல்லனா ரெண்டு பேருமே இறந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியோட எண்டிங் வந்து இருக்கும். கிளாசிக்கல் ட்ராஜடியில் இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்ஸையும் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. முக்கியமாக 3 யூனிட்ஸ், டைம், பிளேஸ், ஆக்ஷன். இது வந்து ப்ராப்பராக ரொமான்டிக் ட்ராஜடியில் ஃபாலோ ஆகிருக்காது. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தையில ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரியும் தென் அவருடைய 14 இயர்ஸ் 15 இயர்ஸ் அது மாதிரி கழிச்சு அந்த ஸ்டோரி வந்து நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய இயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்டோரியில. தென் பிளேசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீன் ஒரு பிளேஸ்ல காமிச்சிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஆக்ட்ஸ்ல பார்க்கும்போது அந்த பிளேஸ் வந்து வேற பிளேஸா மாறி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளா ஜூலியஸ் சீசர்ல ரோமன் சார்டிஸ் ஃபர்ஸ்ட் அந்த சீன் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் பிலிப்பியில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பிளேசஸும் வேற வேற பிளேசஸ்ல ஸ்டோரிஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. The romantic tragedy is debarred from mixing the tragic and the comic and also from introduced a subplot. Tragedy and comic elementé கலந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சப் ஸ்டோரி சப்ளாட் வந்து இருக்கும். ஆக்சுவலா கிளாசிக்கல் ட்ராஜடி பாத்தீங்கன்னா சிங்கிள் பிளாட்டட் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். பட் ரொமான்டிக் ட்ராஜடில சப்ளாட் கொடுத்திருப்பாங்க. மார்லோஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் has a number of comic scenes. ஸோ மார்லோடைய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ட்ராமா பார்த்தீங்கன்னா நிறைய காமிக் சீன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு ட்ராஜடியா இருந்தாலும் நிறைய காமிக் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரொமான்டிக் ட்ராஜடி சீன்ஸ் ஆஃப் வயலன்ஸ், ஹாரர், மர்டர்ஸ் அண்ட் பேட்டில்ஸ் மே பி ரெப்ரசன்டட் ஆன் த ஸ்டேஜ். ரொமான்டிக் ட்ராஜடியில் பார்த்தீங்கன்னா ஹாரர், வயலண்ட் எல்லாமே ஸ்டேஜ் வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இன் கிங் லேயர் the horrible scene of the building of Gloucester takes place on the stage. So example King Learல இருக்கிற சீனை வந்து சொல்லியிருக்காங்க. The romantic tragedy does not employ the chorus. So chorus classical tragedyல chorus அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான எலமெண்ட் அப்படின்னு பார்த்திருந்தோம். பட் romantic tragedyல chorus அப்படிங்கிற எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. The purpose of chorus is served through some minor characters, the soliloquy and retrospective narration put into the mouth of some major characters. So chorus அப்படிங்கிறது இல்லாம மைனர் கேரக்டர்ஸ் அண்ட் சாலிலாகிஸ் மூலமாவே ஸ்டோரியை வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. In short, the romantic tragedy is written not to a set pattern but in whatever from the writer finds best suited to his dramatic purpose. ஸோ கிளாசிக்கல் ட்ராஜடியில் இருந்த எலமெண்ட் வந்து கரெக்டாக இதில் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ரூல்ஸும் இதில் இருக்காது. ரைட்டர் தன்னுடைய ஸ்டோரிக்கு ஏற்ற சுச்சுவேஷனை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. த நேம் ஷேக்ஸ்பியர் இஸ் inseparably associated with this type of tragedy, though it had been popularized early in England by Marlowe. Romantic tragedy அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸாக நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது ஷேக்ஸ்பியர் தான். பட் இங்கிலாந்துல ரொமான்டிக் ட்ராஜடியை இயர்லியரா பாப்புலரைஸ் பண்ணது மார்லோ. All
Although Shakespeare broke away from the classical tradition in several ways, the hero in his tragedy is a man of important station in life, and his tragedy occurs from some tragic flaw in his character. So Shakespeare வந்து classical tragedy இருந்த எல்லா ரூலையும் பிரேக் பண்ணிட்டு நியூவான ஒரு ஸ்டோரியை கொடுத்தாரு. ஹீரோவுடைய ட்ராஜிக் வந்து அவருடைய லைஃப்ல நடக்கிற சில மிஸ்டேக்ஸ்னால சில சிச்சுவேஷன்ஸ்னால இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. Then heroic tragedy. Heroic tragedy was also called heroic drama, but Dryden, the main supporter of tragedy, called it heroic drama. Heroic tragedy heroic drama அப்படின்னு சொல்லலாம். Dryden தான் heroic tragedyக்கு heroic drama அப்படிங்கிற ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. These plays were written in the classical model of the rhythmed heroic couplet and later in blank verse tragedy. Heroic tragedy பார்த்தீங்கன்னா classical tragedyயோட ரூல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயிக் கப்லெட்ல எழுதியிருக்கிறாங்க அண்ட் லேட்டர் டைம்ஸ்ல வந்து blank verseல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Heroic tragedy is a name given to the form of tragedy which had some wag in the beginning of the Restoration period. So heroic tragedy எந்த டைம்ல இருந்தது பார்த்தீங்கன்னா Restoration periodல தான் heroic tragedy form of writing இருந்தது. A heroic play and the most heroes plays end unhappily and hence are tragedies. So heroic play பார்த்தீங்கன்னா both comic and tragedy யூஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம் ஹீரோயிக் பிளேஸ் எல்லாமே ட்ராஜடில இருந்துச்சு. அதான் ஹீரோயிக் ட்ராஜடி அப்படின்னு சொல்றோம். Like a heroic poem or an epic is generally built around a longer than life heroic warrior who is the master both of swordmanship and staggy rhetoric. வாரியர் பத்தின ஸ்டோரியாவோ அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை சொல்ற மாதிரியோ இந்த எபிக் போம்ஸ் வந்து இருக்கும். The hero is almost invariably a king, prince or an army general. So இதுல இருக்கிற ஹீரோஸ் பாத்தீங்கன்னா கிங்காவோ பிரின்ஸாவோ இல்லைன்னா ஆர்மி ஜெனரல் வாரியர்ஸாவோ இருப்பாங்க. ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங்ஸா இருக்க மாட்டாங்க. பட் நம்ம ரொமான்டிக் ட்ராஜடில பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. The plot of the play involves the fate of an emperor. Its theme were love and horror, and it was considerably influenced by French classical drama, especially by the works of Corneille and Racine. Heroic tragedy பார்த்தீங்கன்னா அதனுடைய பிளாட் வந்து ஹாரர் அண்ட் லவ் தீம்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இதனுடைய தீம்ஸை வந்து எந்த டிராமால இருந்து அவங்க காப்பி பண்ணியிருக்கிறாங்கன்னா எந்த டிராமாக்கு சிமிலரா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா French classical drama. So French classical drama influence heroic tragedy la நம்ம பார்க்கலாம். Then especially French writers யாரு பார்த்தீங்கன்னா Corneille and Racine. It created a dream world with love, virtue and greatness in contrast to the debased life in reality of the times. பட் இதனுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்டு நடக்கிற மாதிரி இருக்கும், ரியாலிட்டி லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்காது. இட் டெல்ட் வித் த தீம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ஹாரர் ஆர் டியூட்டி. ஸோ லவ் அண்ட் ஹாரர் இருக்கும் இல்லைன்னா டியூட்டி. ஸோ ஒரு வாரியர் பத்தின ஸ்டோரி அப்படிங்கும்போது அதில் வந்து டியூட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் வேர்ல்ட் which can be best termed as heroic for the protagonist and his belief in his absolute power over his action and surroundings. ஒரு ஆர்டிஃபிஷியலான இமேஜினரி வேர்ல்டில் தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய சரௌண்டிங் சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றின ஸ்டோரிஸ் தான் இது இருக்கும். த ஹீரோயிக் பிளே ஷோஸ் மோர் அஃபினிட்டி வித் த எபிக், வித் இட்ஸ் கேரக்டர்ஸ், வித் இட்ஸ் ஸ்டைல்ஸ், especially the use of heroic meter. This type of heroic play பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருடைய ஸ்டோரி அண்ட் அந்த ஸ்டைல் ஆஃப் நரேஷன் இதுலலாம் ஹீரோயிக் மீட்டரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொமான்டிக் அண்டு ஹாரர் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. தென் அந்த வாரியர்ஸ் பற்றின பிரின்ஸ் பற்றின ஸ்டோரி அவங்களுடைய லைஃப் பற்றின ஸ்டோரிஸை வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. The plot, the character, the wit, the passions, the descriptions are all exalted and epical in style. Are all exalted and epical in style. So எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் கலந்த ஸ்டோரியா இருக்கும். லவ் அண்ட் வெல்லோர் ஆர் த தீம்ஸ் ஆஃப் தி ஹீரோயிக் பிளே.
heroic play oda themes pathina love and valor. The audience is amazed by the superhuman devotion and the loyalty shown by the hero. Hero oda loyalty and or extra power irukra mariyana or idha vandu kaamichirupanga. To this, love is linked to the theme of honor, which includes all spiritual and moral qualities, and the hero strive to possess them to be worthy of his beloved. So and the characters oda story pathina ஹீரோ வந்து ரொம்ப ஒரு மாரலான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும். தென் தன்னுடைய பிலவுடுக்கு வந்து ஒர்த்தியான ஒரு பர்சனாக வந்து காமிச்சிருப்பாங்க. த ஹீரோயிக் பிளே ஷோஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் two men loving the same woman or two brothers are the true friends. ஸோ ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரெண்டு பர்சன்ஸ் வந்து ஒரே உமனை வந்து லவ் பண்ற மாதிரியோ இல்லைன்னா ரெண்டு பிரதர்ஸ் ஒரு உமனை லவ் பண்ற மாதிரி, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உமனை லவ் பண்ற மாதிரி. ஸோ ஸ்டோரியோட ஃபைனலா எண்டிங் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஹாரரா அது முடிப்பாங்க. This leads to sudden turn in the fortune of the hero. ஸோ அது வரைக்குமே ஹீரோ வந்து ரொம்ப மாரல் குவாலிட்டிஸா இருப்பாங்க. ஸ்டோரி வந்து ரெண்டு பிரதர் ஆர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே உமனை லவ் பண்ணும்போது ஸ்டோரி அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் ஹீரோவுக்கு வந்து டவுன்ஃபாலா லாஸ்ட் வந்து ட்ராஜிக் ஃபிளாவா வந்து இருக்கும். John Dryden wrote such a heroic play, his All for Love, based on Shakespeare's Antony and Cleopatra, is a famous heroic play. So John Dryden oda All for Love அப்படிங்கிற play பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா பிளேல இருந்து சிமிலரா எடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த பிளே ஆல் ஃபார் லவ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஹீரோயிக் பிளே அப்படின்னு சொல்லலாம். Next, neoclassical tragedy. In English literature, neoclassicism is the period of literary history covering the last part of the 17th century throughout the 18th century. Neoclassicism is the movement in literature with its poetic work and a strong normative and prescriptive doctrine. And also, neoclassicism is the creator of a particular trend in poetry, philosophical and satirical. ஸோ நியோகிளாசிக்கல் பீரியட் பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியோட லாஸ்ட்ல இருந்து 18th செஞ்சுரி ஃபுல்லாகவே நியோகிளாசிக்கல் பீரியட் தான் சொல்லுவாங்க. இந்த நியோகிளாசிக்கல் பீரியட்ல கிளாசிக்கல் பீரியட்ல இருந்த சேம் வே ஆஃப் இதை வந்து நியோகிளாசிக்கல் பீரியட்ல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆஃப் த லாஸ்ட் டிகேட்ஸ் ஆஃப் த 17th century and the most of the 18th century are more precisely the period from 1660s to 1780s. So last 17th century last to 18th century ஃபுல்லாவுமே நியோகிளாசிக்கல் பீரியட் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த பீரியடை வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. was dominated by classical doctrine that continued and institutionalized the revival of ancient classical tradition that had started in Renaissance. So neoclassical periodல ஏன்ஷியன்ட் கிளாசிக்கல் ட்ரெடிஷனை அகைன் அவங்க ரிவைல் பண்றாங்க. ஸோ இது வந்து ரீஸ்டோரிங் த ஓல்டு, அதனால இந்த பீரியடை வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. The neoclassicalists recognized only two legitimate form of drama. ஸோ இவங்களுடைய பீரியட்ல ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ட்ராமா இருந்திருக்கு, ஒன்னு tragedy and இன்னொன்னு காமெடி. Moreover, these two types of drama were referred to as the heroic tragedy and that comedy of manners. ரெண்டு டைப் ஆஃப் ட்ராமா, ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ராஜடியில இருக்கும், இன்னொன்னு காமெடியில இருக்கும். ட்ராஜடியில இருக்கிறத வந்து த ஹீரோயிக் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் காமெடி ஸ்டோரிஸ த காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. They believed that tragedy would be written only about kings and nobles, whereas comedy should deal with the middle or lower classes. ட்ராஜடி அப்படின்னாவே கிங்ஸ் அண்ட் நோபிள்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸ் அதுல இருப்பாங்க. பட் காமெடி பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல வந்து அதுல காமிச்சிருப்பாங்க. ட்ராஜடி வாஸ் டு பி ரிசால்வ்டு வித் டெத் அண்ட் காமெடி வித் ஹாப்பினஸ். ஸோ ட்ராஜடியில ஸ்டோரியோட ஃபைனலா டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் காமெடி பாத்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருப்பாங்க. The neoclassic thought it most important that the two forms were never to be mixed. ஸோ ட்ராஜடி அண்ட் காமெடி எந்த இடத்துல மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து கன்ஃபார்மா இருந்திருக்கிறாங்க. ஸோ ட்ராஜிக் பிளேல எந்த ஒரு காமிக் எலமெண்ட்டும் நம்மளால பார்க்க முடியாது, காமெடியில எந்த ஒரு ட்ராஜடியும் வராது. Neoclassicalists believed that the purpose of all drama is
to teach and to please. Neoclassicalist என்ன நினைக்கிறாங்கன்னா drama அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு டீச் பண்றதாவும் அவங்களுக்கு மாரல் விஷயங்களை சொல்றதாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. The neoclassical practice immediately followed the English Renaissance. One of the early practitioners was Carnegie, who was influenced by the Renaissance period. So நம்ம Carnegie's பார்த்தோம், heroic tragedyயுமே வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். So இங்கேயும் neoclassical workலயும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. He created in his work an ideal world full of heroes and illustrious men. So இவங்களோட ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐடல் ஹீரோ அண்ட் நிறைய illustrious mans இருப்பாங்க. This character is out of the ordinary by birth and rank. So இந்த கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டினரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. With Carnegie's tragedies, the play take the form of a problem and it keeps alive the curiosity of the audience until the last act. So இவங்களுடைய tragedies பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது கியூரியாசிட்டி அப்படியே ஆர்வமா இருக்கும். லாஸ்ட் என்ன நடக்க போகுது, எப்படி ஸ்டோரியை முடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டோட அவங்களுடைய ஸ்டோரிஸை பார்ப்பாங்க. The dilemmas of Carnelian character tear them apart. Racine makes another attempt to revive the classical order in his presentation of the tragic heroine. So Racine பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க, ஹீரோயினோட டிராஜிக் ஃப்ளாவை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். பெரின் கர்னலிஸ் சிட் 1637, ஜான் ரெசின்ஸோட பெரேனைஸ் இன் 1670 and பெர்டே 1677. ஸோ இந்த ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கிளாசிக்கல் ட்ராஜடிக் ஒர்க்ஸ். இந்த ஒர்க்ஸ் நியோ கிளாசிக்கல் ஒர்க்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கு. Thank you for watching. Happy learning.